வணக்கம். இன்றைக்கி லெக்சரில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான புக் லிஸ்ட் என்னது, எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் எப்படி நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய Part-2 வீடியோ. Part-1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம புக் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஷின்ஸ் வரும். இது எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதற்கான புக் லிஸ்ட் என்னதுன்றதை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த பேப்பருக்கான ஒரு ஓவர் வியூ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதில் 100 கொஷின்ஸ் வரும். அப்புறம் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின்ஸ் வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் இந்த 100க்கு 98, 99, 100 இதை அவர் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சர்வீஸ் வாங்கக்கூடிய ரேஷியோ வந்து அதிகமாகும். அதேமாதிரி ஆப்டிடியூடுன்னு எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியான பார்ட்டு தான் இது. இதில் நம்ம சொல்லப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இவங்களால் ஒரு 24 இல்லை 25 எடுக்க முடியும். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும். இதில் 24, 25 எடுத்தால் தான் நம்மளால் சர்வீஸ் வாங்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து அதிகமாகும் நமக்கு. ஸோ ஜென்ரல் தமிழில் 98, 99, 100, ஆப்டிடியூடில் 24, 25 இந்த டோட்டலாக நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமான முயற்சிகளை செலுத்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஜென்ரல் தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். ஏன்னா நியூ புக்கில் 6th to 10th வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு 80% ஆஃப் த கொஷின்ஸ் இருக்கும். 11th 12th நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10% கூட சேர்ந்து ஒரு 90% வரைக்கும் கேள்விகள் வந்துடும். சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. 11th 12th சில சிறப்பு தமிழ் அதையும் நம்ம படித்தோன்னா ஒரு 91 to 92% ஆஃப் த கொஷின் தமிழில் வந்துடும். இது போதுமானா கண்டிப்பாக போதாது. பாக்கி இருக்கக்கூடிய அந்த 8% ஆஃப் த கொஷினுக்கு நான் ஓல்டு புக்கு 6th to 12th வரைக்கும் இருக்கிறத ஒரு ரீட் நம்ம ஃபுல்லாக பண்ண சொல்லுவேன் நான். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு ஜிஸ்ட்டு 6th to 12th புக்கோட ஜிஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கும் பிடிஎஃப் நெட்டில். அந்த ஜிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அந்த ஜிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதையாவது நம்ம கோத்ரூ பண்ணணும். அப்போ தான் ஸ்கோர் வந்து ஒரு 95, 96 இந்த மாதிரி ரேஞ்சில் போகும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த நம்ம பண்ணணும்னா தேவி ராவோட அந்த தமிழ் புக்கை வந்து நம்ம படித்தாகணும். அந்த தேவி ராவோட தமிழ் புக்கையும் நம்ம படிச்சுட்டு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புது புக்கு, அப்புறம் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு, அப்புறம் ஓல்டு புக் 6th to 12th இதை நம்ம பார்த்தாலே 100% வந்து ஜென்ரல் தமிழுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு சிலபஸில் வந்து கொஞ்சம் கம்மியான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், அப்புறம் இந்த டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸு இந்த மாதிரி டாப்பிக்லாம் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கணுமானா அப்படி இல்லை, அதையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா கேள்விகள் அந்த ஏரியாலேருந்தும் வந்திருக்கு. ஸோ அதையுமே நம்ம ஸ்கூல் புக் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸில் சிலபஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதையும் படிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக்ஸும் நம்ம படிக்கணும். நம்பர் சிஸ்டமுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழில் அப்புறம் ஆப்டிடியூட் இது ரெண்டும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு எடுத்தோம்னா. ஏன்னா குரூப் 4ன்றது ஒரு சிங்கிள் பேப்பர். அந்த சிங்கிள் பேப்பரில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கை அடிப்படையாக வச்சு தான் நமக்கான சர்வீஸ் வந்து அலாட் பண்ண போகிறாங்க. குரூப் 2, குரூப் 1 இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா மெயின்ஸ் இருக்கும், பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டர்வியூ ஆர் ஓரல் டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு சர்வீஸ் அலாட் பண்ணுவாங்க. அதெல்லாம் மல்டி ஸ்டேஜ் எக்ஸாம். குரூப் 4 நம்ம எடுத்தோம்னா இட்ஸ் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம 100% இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமை. ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்தோம்னா 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 75 கொஷின்ஸும் 9 யூனிட்ஸ்லேருந்து வரும். மொத்தமாக ஆப்டிடியூட் நான் சேர்க்காமல் 9 யூனிட்ஸ் சொல்கிறேன். இதை நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா எந்த ஒரு சப்ஜெக்டையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்புறமேல்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் வெயிட்டேஜ் பேஸ்டு
கொஷின்ஸை சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அது எப்படி நம்ம வெயிட்டேஜில் எந்த சப்ஜெக்ட் அதிகமாக இருக்குது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2014 வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து அந்த வெயிட்டேஜ் பேஸ்டில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ 2019 அப்புறம் சிலபஸில் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஒரு பார்ட் சேர்த்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போ யூனிட் 8 யூனிட் 9 ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ரியாரிட்டி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா யூனிட் 8 யூனிட் 9க்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரினா இது யூனிட் 4ல் வர்றது இதுவும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டும் வேறு இதை நம்ம குழப்பிக்கக்கூடாது. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், இந்த அடிப்படையில் நான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கேள்விகள் அதிகமாகவே இருக்குது. அது 5th ரேங்க்லேயே வர அளவுக்கு கேள்விகள் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேப்பரை கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் அதிகபட்சம் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த பேப்பரை நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்தோன்னா ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஃபுல்லாக ஒமிட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அட்டன் பண்ணக்கூடிய கிளாஸில் கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸை நம்ம கோத்ரூ பண்ணிட்டு போனால் தான் ஒரு சில கேள்விகள் மிச்ச ஆஸ்பிரண்ட்ஸோடு நம்மளால் அதிகமாக முடியும். அப்போ தான் நம்மளோட ரேங்க்கும் மெரிட் லிஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த ஜென்ரல் எந்த சப்ஜெக்ட்டுமே ஒமிட் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்லுவேன். ஸோ இந்த யூனிட் 8 யூனிட் 9 இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 5 சப்ஜெக்டையும் ஃபுல்லாக படித்தாலே 75 கொஷின்ஸில் ஒரு 45 to 50 கொஷின்ஸ் வந்து இதிலே நமக்கு வந்துடும். பாக்கி இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்டைலேருந்து ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு இந்த 4 சப்ஜெக்டையும் நம்ம எடுத்து கவர் பண்ணால் அது கரெக்டான ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா யூனிட் 8 யூனிட் 9 இதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இதற்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னன்றதை நான் இந்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். யூனிட் 8 யூனிட் 9 இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு முக்கியமான ஒரு ப்ரைம் சோர்ஸ் அடிப்படையான ஒரு மெட்டீரியல் எதுன்னு நம்ம பார்த்தோன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய அந்த பாட புத்தகங்களை கலெக்ட் பண்ணி நம்ம படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு சோர்ஸு. 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு திருக்குறள் பார்ட்டில் 6th to 12th வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் பகுதியை படிக்கணும். இப்போ யூனிட் 8 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் இது வந்து நம்ம வந்து சங்க காலத்துலேருந்தே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த இலக்கியத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தமிழ் புக்லேயே ஜென்ரல் தமிழ் படிக்கும் போதே நமக்கு கவர் ஆகிருக்கும். ப்ளஸ் தேவீரா புக்கை நம்ம படித்தோன்னா இந்த சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் தொடர்பான தகவல்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறமே தமிழக வரலாறு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், வேரியஸ் சோஷியல் ரீஃபார்மர்ஸ், சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்டு சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழக வரலாறு பாடங்களை சார்ந்து வரக்கூடிய பாடங்களை நம்ம கவர் பண்ணாலே ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணும்போது யூனிட் 8 யூனிட் 9லேருந்து அதிகமான வெயிட்டேஜில் கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் யூனிட் 8 யூனிட் 9ல் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளை டெய்லியுமே நாம் சால்வ் பண்ணும்போது இந்த யூனிட் 8 யூனிட் 9லேருந்து வரக்கூடிய அந்த பாடங்களை நம்மளால் எளிதாக அணுக முடியும். இந்த 3 சோர்ஸையும் நம்ம படித்து முடிச்சு ரெஃபரன்ஸ் புக்ஸ், அதாவது இந்த முதல்ல கொடுத்துருக்க அந்த 3 புக்ஸையும் நான் படிச்சிட்டேன், இதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா இந்த 2 புக்கையும் நாம் எடுத்துக்கலாம். ஒன்று தமிழக வரலாறு மக்கள் பண்பாடும், கே பிள்ளை அப்படிங்கிற ஒரு எழுதின புக் இது யூனிட் 8க்கு இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் படித்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த புக்கை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. தமிழக வரலாறு மக்கள் பண்பாடு இந்த புக்கை வந்து நீங்கள் இந்த யூனிட் 8க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரல் தமிழ் நான் படிக்கும் போது சொல்லியிருப்பேன், பேஜ் டு பேஜ் அட்டை டு அட்டை வந்து
எல்லாமே படிக்கணும் அப்படின்னு. இந்த பார்ட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா சிலபஸில் எந்த டாபிக் இருக்கோ, எது முக்கியமான டாப்பிக்கோ அதை மட்டும் இந்த தமிழக வரலாறு மக்கள் பண்பாடுகளை படித்தா போதும். ரெண்டாவது, யூனிட் 9க்கு முக்கியமான புக் எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான PDF வந்து அந்த சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம லாகின் ஐடியை யூஸ் பண்ணி அந்த PDFை நம்ம டவுன்லோட் பண்ணி அதையே ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் யூனிட் 8 யூனிட் 9க்கான சோர்ஸு. இப்போ யூனிட் 9 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஸ்கூல் புக்லேயே ஜாகிரஃபி புக்கில் கவர் ஆகும். அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி, அப்புறம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் வெப்சைட்டோட மெட்டீரியலில் இந்த பார்ட்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம போகலாம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இது வந்து யூனிட் 7ல் வரும். இதுக்குமே ஸ்கூல் புக்ஸு ஸ்டாண்டர்ட் 6th to 12th இதை படிச்சுட்டு டைம் இருக்கிற பட்சத்தில் ஸ்டாண்டர்ட் 12th ஓல்டு புக்கை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு. இதில் கொஞ்சம் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 6th to 12th நியூ புக் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஓல்டு புக்கு ஸ்டாண்டர்ட் 12த்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கணும். படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்க்கு அப்புறம் நிறையா லீடர்ஸோட நேம்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லீடர்ஸ்லாம் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அந்த லீடர்ஸ் தொடர்பான செய்திகளையும் நீங்கள் சேகரிக்கணும். இதெல்லாம் தான் இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கான ஒரு சோர்ஸு. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1857லேருந்து இந்த இயரில் நடந்த அந்த கிரேட் ரிவோல்ட்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக நமக்கு இருக்கும். இந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு முன்னாடியே நிறையா கிளர்ச்சிகள், நேஷ்னல் ரெனைசன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா ராம்மோகன் ராய் இந்த மாதிரி ஆட்களோட, பிரம்மோ சமாஜ், அப்புறம் சுவாமி விவேகானந்தர், இதெல்லாம் வந்து நிறையா அந்த ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறையா கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் நேஷ்னல் ரெனைசன்ஸ், அப்புறம் இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிவிட்டு 1857லேருந்து வரக்கூடிய பகுதி 1857 to 1950 வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இதை வந்து நமக்கு தெளிவாக ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த பேப்பருக்கு கொஞ்சம் நல்லா தயாராக இருக்கணும். இதை படிச்சுட்டு டைம் இருந்தால் ஸ்டாண்டர்ட் 12th ஓல்டு புக் பாருங்கள். ஏன்னா இந்த புக்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாயிண்ட்ஸ்லாம். அதனால் இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் தனியாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சாலே மோர் தென் 90% ஆஃப் த ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பாலிட்டி யூனிட் 5ல் வரும். இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் 6th to 12th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது முக்கியமான வெர்டிக்ட், கோர்ட்டில், ஹை கோர்ட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வெர்டிக்ட்ஸை கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். டைம் உங்களுக்கு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதிகமாக டைம் இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்காக லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும். இது வந்து குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறவங்க, மீன்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இது டைம் இருந்தால் இந்த புக்கையும் ஒரு வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிங்க. அப்புறம் ஜாகிரஃபி யூனிட் 3, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் யூனிட் 4, எக்கனாமி யூனிட் 6. இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் 6th to 12th வரைக்கும் சிலபஸில் என்னென்ன பார்ட்லாம் இருக்கோ அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கூல் புக்ஸில் கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோன்னா இந்த பார்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னா என்னென்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, இந்த பார்ட்லாம் கவர் ஆகும் நமக்கு. அப்புறம் தமிழக வரலாறு, இதெல்லாம் சேர்த்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்ற பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு எக்கனாமி, இதுவும் அப்புறம் ஜாகிரஃபி, இது ரெண்டையுமே வந்து சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை 6th to 12th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை கலெக்ட் பண்ணி நம்ம படிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸு. இந்த சயின்ஸ் பார்ட்டை வந்து முக்கால்வாசியான ஆஸ்பிரண்ட் வந்து இதை பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படியே. ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்துமே ஒரு மினிமம் ஆஃப் த வெயிட்டேஜை கொஷின்ஸையாவது நம்ம ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ ஜென்ரல் சயின்ஸுக்குமே நம்ம பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் 6th to 12th வரைக்கும் சிலபஸில் என்னென்ன பார்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம படித்தாகணும். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். சயின்ஸில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி 4 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து இந்த பாட்னி அண்ட் ஜுவாலஜிலேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. ஜுவாலஜியில் டிசீசஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், இந்த டாபிக்ஸ்லாம் ஒமிட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா நம்ம கவர் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் சயின்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரியாரிட்டி வந்து இந்த பயாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்னி ஜுவாலஜிக்கு அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுலேயும் முக்கியமான டாபிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, சவுண்டு, இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றது தெரியுது. இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு அந்த பார்ட்டை நம்ம கவர் பண்ணணும். கெமிஸ்ட்ரின்னு எடுத்தோன்னா ஆசிட், பேஸ், சால்ட், இந்த மாதிரி டாபிக்ஸை ஒமிட் பண்ணாமல் அதை நம்ம கவர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இந்த யூனிட் 1 to யூனிட் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ்க்கு அரிஹேண்ட் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ணி ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க எல்லா எக்ஸாம்லேயும். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் வந்து அரிஹேண்ட் புக்கு. இதை கடையில் வந்து அரிஹேண்ட் ஜென்ரல் நாலேஜ் புக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த புக் தருவாங்க. இந்த புக்கில் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட இம்பார்ட்டண்ட் ப்ரொஃபைலையும் இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இந்த அரிஹேண்ட் ஜென்ரல் நாலேஜ் புக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை 100% நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் நம்ம 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த டெஸ்ட்டு நான் எடுக்க சொல்கிறேன்னா அப்போ தான் நம்மளை எப்படி நம்ம படிச்சிருக்கோம், சரியான அப்ரோச் நம்ம மேற்கொண்டு இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக ஃபைனல் எக்ஸாமோட பார்ட்டில் இருக்கும். அந்த மார்க் டெஸ்ட்டை நம்ம எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும். எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றத இதை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீக்காக இருக்கிற ஏரியாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஃபைனல் எக்ஸாமில் அதிகமாகும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் பாயிண்ட் சொல்ல மறந்துருந்தேன்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்லேருந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க. அது ரிலேட்டடான வீடியோவை நான் சீக்கிரமே மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷனாக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.